முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் எங்கள் தலைவர் அப்படின்ற இடத்துக்கு வராரு பெரியார். அப்போ பெரியார்கிட்ட என்ன முரண்பாடு இருக்குன்றதுக்கு முதல் மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பெரியாரோட கடவுள் மறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கும். இப்போ பெரியார் ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்றதுக்கு அப்போ நம்ம அந்த காலகட்டத்தையும் 1950 60கள் அந்த காலகட்டம் சமூகத்தில் நிலைமைய பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, சாதிய ரீதியான ஒடுக்குமுறை, மொழியில் இருந்த விஷயங்கள். அப்போ வள்ளுவரை கூட ஒரு காலகட்டத்தில் பெரியார் அக்செப்ட் பண்ணிட்டார், அப்புறம் அக்செப்ட் பண்ணார். இப்போ இதெல்லாம் இருக்குது. பெரியார் தன்னோட நிலைப்பாட்டை அவரே ஒவ்வொரு காலகட்டத்தில் மாற்றிக்குவார். அந்த கட்ஸ் அவருக்கு இருந்துச்சு. அவர் ஒரு ஸ்டான்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்டான்ஸுக்கு அவரே மாற்றிக்குவார். ஆமாம், நான் அன்றைக்கி சொன்னது தப்பு தான், இன்றைக்கி அப்படி சொல்கிறதுக்கு தலைவர்கள் யாரும் இல்லை, நான் சொன்னது தப்பு தான், இன்றைக்கி நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ நான் என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு 2 வரியை மட்டும் உடச்சிட்டு இன்றைக்கி பேசலாமா? அப்போ காட்டுமிராண்டி மொழின்னு நான் முன்னாடி சொன்னதான். காட்டுமிராண்டி மொழிக்கு 2 அர்த்தமும் இருக்குது. இப்போ பார்பரிக் சொசைட்டிக்குள்ளேருந்து தான் வந்திருக்கோம். அந்த காலகட்டத்தில் இருந்தான மொழின்னு வேணாலும் சொல்லிக்கலாம். பொருள் கூட நீங்கள் அந்த வார்த்தைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் அட்ரஸ் பண்ணலாம். இப்போ அதை யார் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இங்கே இவ்வளவு டிஸ்கஷன்ஸ் தமிழ் சூழலில் நடந்திருக்கு. விதவை திருமணம், வரதட்சணை ஒழிப்பு, சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லா டிஸ்கஷன்ஸும் தமிழ் சமூகத்தில் ஒரு உரையாடலாம் நடந்திருக்கு. அதாவது இதெல்லாம் 2000 வருஷம் 3000 வருஷமாக இந்த சமூகத்தில் இருந்த விஷயங்கள். பெரியார் ஒரு 30-40 வருஷத்தில் ஒளிஞ்சிட போகிறதில்ல.